அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு அறிவுரை குழு அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த சப்னா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்புக்கான ஆலோசனை குழு அமைக்கவும், இந்த குழு ஆண்டுதோறும் மாணவர்களின் பாதுகாப்புக்காக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க 2021ஆம் ஆண்டு உத்தரவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் இக்குழு முறையாக இயங்குவது இல்லை என்றும், அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான பாதுகாப்பு அறிவுரை குழுவும் பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு இது குறித்த அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.